ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது OT7FF ராயல் பிரின்சஸ் பார்ட் 6. வைன் தன்னோட பாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தன்னோட சிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை உண்மையாக பொய்யான்னு நம்ப முடியலை மினிக்கும் சோனுக்கும். இருந்தாலும் வைன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ப முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, வைன் அப்போ நடந்த காலகட்டங்களோட இயர்ஸை கரெக்டாக சொல்லி தான் இந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இந்த ராஜ்யத்தை 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட ராஜா ராணியோட பேரையும் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருப்பாங்க வைன். எல்லாத்துக்கும் மேலே பக்கத்து கிராமமான தங்களோட கிராமம் ஒரு காலகட்டத்தில் இந்த கிராமத்தோடு சேர்ந்திருந்த கிராமம் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ வைன் சொன்ன அத்தனை விஷயங்களும் இப்போ மினியாலையும் சோனுவாலையும் நம்ப முடியுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. வைன், பதட்டப்படாத, அழாத. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. நீ சொல்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம லைப்ரரியில் இந்த அரண்மனையை பற்றி ஏகப்பட்டதை நானும் சோனுவும் படிச்சிருக்கோம். ஆனால் நீ படித்தது கிடையாது. கரெக்டாக சொல்கிற. ஸோ நாங்கள் நம்புகிறோம். யாமின்ங்கிறது தான் உன்னோட பாஸ்ட் லைஃபோட சிஸ்டராக இருந்தா, அந்த யாமி மந்திர தந்திரங்களால் இப்போ இருக்கிற கிழவியாக உயிரோடையே இருந்திருந்தா அப்போ உன்னைய கொண்டிருக்கலாம் அந்த யாமி. இப்போ யாமியை நாம் போட்டு தள்ளுவோம், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மினியும் சோனுவும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ பேக்கில் பாட்டிமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. வைன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டி தான். எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க? புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு நீ தனியாக அங்கேலாம் உட்காரக்கூடாது பேபி. கொஞ்சம் நேரம் இருந்தால் ஓகே. 4 மணி நேரம் ஆச்சு நீங்களாம் இங்கே வாங்க அரண்மனைக்கு போகலாம். கூப்பிட்றதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்குறாங்க. வைன் உட்காந்தா இருந்திருப்பாங்களா? லாஸ்ட் நைட் ஒரு லாங்கான மேக்கவுட் செக்ஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ பயங்கர பெயின் வைனோட லெக்ஸில். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எழுந்து நின்று, பாட்டி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்னாச்சோ? என் பேரன்களுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. வைன் அப்போ பாட்டிமாவை குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் பாட்டி, சண்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு சில்லுன்னு இருக்குது இந்த வேர்டை கேட்டதும். ஐயோ, அது இந்த அரண்மனையில் சண்டை வர்றதெல்லாம் சகஜம். சண்டை வந்தால் தான் நெருக்கம் அதிகமாகும். வா அப்படின்னு சொல்லி பாட்டிமா வைனை ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே பேசிக்கிட்டே நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மினியும் சோனுவும் பாட்டிமாவை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1 இயர் பாஸ் ஆகிடுச்சு. பாட்டிமா ரொம்ப வயசானவங்க கிடையாது, ஒரு 80 ஏஜில் இருக்கக்கூடிய லேடி. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி யாமின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதே நேமில் பாட்டிமா இருக்கிறதுனால வைனுக்கு சுத்தமாக பாட்டிமாவை பிடிக்கல. பாட்டிமாவை பொறுத்தளவு இப்போ வரைக்கும் வைனும் OT7ம் ஒன்று சேரலை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்களோட லவ் மூமெண்ட்டை ஒரு நாள் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க OT7. எல்லாத்துக்கும் மேலே பொது இடங்களில் கலந்துக்கும் போது வைனை டச் பண்ணி பேசுகிறதோ வைன் கூட ஒட்டி நிற்கிறதோ பண்ண மாட்டாங்க. அதனால பாட்டிமாவை பொறுத்தளவு இவங்க 7 பேரும் வைனை டச் பண்ணலைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த 1 இயரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாட்டிமா. ஆனால் ஒரு ஃபைன் ஈவினிங் வைன் தன்னோட பாத்ரூம்குள்ளேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்து கிடக்கிறத ஜிமின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஜிமின் வேகமாக வைனை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டாங்க. அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு கால் பண்ணிட்டாங்க. வேகமாக டாக்டர் இப்போ வைனோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. பாட்டிமா லிவிங் ஏரியாவில் உட்காந்துருந்தவங்க டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு தான் நீங்கள் ஹெல்த் செக்கப் நேற்றே பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், கிரேட் குயின், உங்களோட கிராண்ட் சைல்டுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கேன், பிரின்சஸ் வைனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா, என்னது இது? எனக்கு தெரியாமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? உடம்பு சரியில்லாமல் போனால் அதுக்கு நான் தானே காரணமாக இருக்கணும். பார்க்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டாக்டர் கூடவே இப்போ பாட்டிமாவும் எழுந்து வைனோட ரூமுக்கு வர்றாங்க.
இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டர் இப்போ ஒயினை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் 47 பார்த்து, உங்களோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, இது ஃபஸ்ட்டு மந்த், ஸோ அதனால் அவங்களுக்கு லைட்டான ஒரு டிப்ஸினஸ் இருந்திருக்கு, கலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். பாட்டிமாவுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு கத்திட்டாங்க பதட்டத்தில் பாட்டிமா. ஒன்றும் புரியலை 47க்கு. சோனுவும் மினியும் பாட்டிமாவை தான் கவனிச்சிட்ருக்காங்க. பாட்டிமா பதட்டத்தில் ஐயோன்னு கத்துனது நல்லா தெரியுது சோனுவுக்கும் மினிக்கும். மற்றவங்களும் பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா டக்குன்னு தன்னை சமாளிச்சுக்கிட்டு, சந்தோஷம், சந்தோஷத்தில் தான் ஐயோன்னு கத்துனேன். என் செல்லம் மபி ஆயிட்டாளா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு வந்து தன்னோட நெக்கில் வியர் பண்ணியிருக்க $1 செயின் எடுத்து அப்படியே ஒயினோட நெக்கில் அப்படியே போட்டு விடுறாங்க. ஒயினுக்கு பாட்டிமாவை பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா தன்னை குழிக்குள்ளே தள்ளிவிட்டு ஒரு மண்வெட்டியால் தன்னோட ஹெட்டில் அடித்து தன்னை புதைச்ச யாமியோட ஃபேஸ் இப்போ வரைக்கும் கொடூரமாக நினைவில் இருக்குது ஒயினுக்கு. ஸோ பாட்டிமாவை இந்த 1 இயரை நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தன்னோட ஃபேஷியல் ஃபெதர்ஸை ஃபீல் பண்ண முடியுது பாட்டிமா கிட்ட. பாட்டிமா தான் அந்த யாமின்ங்கிற மாதிரி தான் ஒயின் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாட்டிமா தான் அந்த யாமியான்னு ஒயினுக்கு தெரியாது. நேமை வச்சு தான் பயப்படுறாங்க ஒயின். அப்போ பாட்டிமா ஒயினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் செல்லம், நான் கிளம்புறேன், நிற்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பாட்டிமா ரூமை விட்டு வெளியில் போய் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் மினியும் சோனுவும் பாட்டிமாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ தன்னோட ரூம்குள்ளே போய் ரொம்ப அக்ரெசிவாக அங்கே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மினியும் சோனுவும் அப்படியே டோர்வேயில் இருக்கக்கூடிய அந்த டோர்நாப் வழியாக கவனித்து பார்க்குறாங்க உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. கீஹோலில் அத்தனை விஷயங்களும் தெரியுது. ஐயோ, இந்த கிழவி எப்படி தூக்கி போட்டு உடைக்கிறா பாரு பொருளெல்லாம், ஐயோ ஏதோ பேசுகிறா அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க. பாட்டிமா கரெக்டாக அந்த ஹீஹோலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேரில் தான் உட்காந்துக்கிட்டு, வர்ஜின் பொண்ணை தான் நான் பழி கொடுக்க முடியும், அப்படி இருக்கும்போது இந்த வைன் இப்போ வர்ஜின் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக அழுது கத்துறாங்க பாட்டிமா. மைல்டாக இது காதில் கூட விழுகுது சோனுவுக்கும் மினிக்கும். என்னது, பழி கொடுக்க போகிறாளா, அப்படி தானே இவ சொல்கிறா, அப்படி தாண்டி என் காதில் விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ சோனு, மினியக்கா நம்ம இங்கே 1 செகண்ட் கூட இருக்கக்கூடாது, வா வா நம்ம இங்கேருந்து கிளம்பணும், ஒயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ வரைக்கும் கூட ஒரு டீப் ஸ்லீப்பில் தான் இருக்காங்க. ஒயினோட லிட்டில் சிஸ்டரான சோனுவே நர்ஸ் தான். ஸோ ஒயினை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட. ஸோ ஒயினுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், சில எசென்சியல்ஸ் எல்லாம் ஒயினோட ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. மினி ஒயின் பக்கத்தில் உட்காந்து ஒயினோட ஹேரை கோதி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் 47 வந்து மினி சோனு அப்படின்னு கூப்பிட்றாங்க. 7 மெம்பர்ஸும் அட் டு டைம் ஒன்றா வந்திருக்காங்க ஒயின் ரூம்குள்ளே. சோனும் மினியும் டக்குன்னு எழுந்து 47 கிட்டே போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோனு, மினி, ஏன்னு தெரியல, ஒயின் ப்ரெக்னென்ட்டுன்னு டாக்டர் சொன்ன செகண்ட்லேருந்து எங்கள் ஒய்ஃபுக்கும் எங்களோட குழந்தைக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிடுமோங்கிற மாதிரியே உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது, ஏதாவது ஒயினுக்கு ஆகிடுமோ அப்படின்னு. ஸோ கொஞ்சம் மெய்ட்ஸை நம்பாமல் நீங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸ் தானே, பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி சிட்டிக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அந்த டைமில் நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து ஒயினை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். சோனுவுக்கும் மினிக்கும் நல்லா புரியுது, முன் ஜென்மத்தில் ஒயின் கன்சீவாக இருக்கும்போது தான் 47 விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, ஐ மீன் இறந்து போயிருப்பாங்க. அதுவும் ஓன் ட்வின் சிஸ்டரோட சூழ்ச்சினால். ஸோ அந்த உணர்வானது தான் இப்போ பயத்தை ஏற்படுத்துது போல் 47க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாமாம்மா, நீங்கள் 7 பேரும் தைரியமாக இருங்க, ஒயினை விட்டு நாங்கள் இங்கிட்ட அங்கிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. 47 லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் 7 பேரும் தான் வந்துட்டோம்ல, ஒயினை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க
மினியையும் சோனுவையும். மினி சோனு 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ஜேகே வேக வேகமாக போய் டோரை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி 47 கிட்ட தான் வர்றாங்க. 7 மெம்பர்ஸும் வாயின்கிட்ட போய் அப்படியே பெட்டில் உட்காடுறாங்க. வாயின் இப்போ வரைக்கும் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருந்தவங்க பெட்டோட ஷேக்கினஸ்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்புக்கு. வாயின் ரொம்பவே ஒரு பிரைட்டான ஸ்மைலில் அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே எழுந்து உட்காந்து, ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தீங்க. நான் எப்போ இங்கே வந்தேன், பாத்ரூமில் போனேன், ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க வாயின். இல்லை வாயின், 2 days கழித்து சிட்டிக்கு போகலான் இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். வாயினுக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜின் சொல்கிறாங்க, எங்கள் 7 மெம்பர்ஸையும் நீ டேடி ஆக்கிட்ட பேபி, நீ மம்மி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வாயினுக்கு பயங்கரமான ஷாக்கிங். என்னது, நான் மம்மி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரைட் ஹேண்டை ஸ்டமக்கில் வச்சு அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஆமாம் பேபி, நீ மம்மி ஆகிட்ட, நாங்கள் டேடிஸ் ஆகிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ரீஷியஸான கிஃப்ட் எங்களுக்காக கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜேஹோப். வாயின் எதுவுமே பேசலதுக்கப்புறம் அப்படியே ஹெட்போர்டில் சாஞ்சு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபீலை ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க வாயின். அழுகையாக வருது வாயினுக்கு. வாயின் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, பேபி அப்போ மம்மி அசால்ட்டாக இருந்துட்டேன், ஆனால் இப்போ அசால்ட்டாக இருக்க மாட்டேன். நான் உன்னையும் என்னையும் பத்திரமா பாதுகாத்துக்குவேன் பேபி, நீ பயப்படாமல் மம்மி ஸ்டொமக்கில் இருக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க வாயின். 47 மெம்பர்ஸும் தன்னோட குழந்தைய எப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் நல்லா வளர்க்க போகிறோம் அப்படின்னு வாயின்கிட்ட ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாயின் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே ஒரு பிரைட் ஸ்மைலில் உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 10 days பாஸ் ஆகுது. பாட்டிமா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கான டே, அப்படி தானே சொல்லிவிட்டு பிளாக் காடுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. ஸோ இன்றைக்கி கிளம்பணும். அதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு பாட்டிமா இப்போ கிளம்பிட்டாங்க. கிராமத்தில் இருக்க சில கோயில்களை தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் பாட்டிமாவோட டிரைவர் பாட்டிமாவை கூட்டிகிட்டு அந்த காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த டைமில் மினியும் சோனுவும் வாயின்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுருப்பாங்க, நாங்களும் நம்மளோட ஊருக்கு சைடில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இங்கிட்டு போன நெக்ஸ்ட்டு செகண்ட் டே மினியும் சோனுவும் 47 கிட்டேயும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. மினி நல்லாவே கார் ட்ரைவ் பண்ணுவாங்க, இருந்தாலும் ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில லக்கேஜஸை எடுத்துக்கிட்டு பாட்டிமாவோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அது நைட் டைம், அந்தளவுக்கு கிராமத்தில் ஆட்கள் நைட் டைமில் போக வர மாட்டாங்க. ஸோ பாட்டிமா கிளம்பி ஒரு 10 minutes கழித்து சோனுவும் மினியும் கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறம் 47ஓட மம்மி டேடி சொல்கிறாங்க வாயினை பார்த்து, மம்மிக்கிட்ட மினியும் சோனுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்துட்டோம். மம்மி திரும்பி வரும்போது கோச்சுக்கிட்டாலும் கோச்சுப்பாங்க. அதுக்குள்ளே மினியும் சோனும் வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா மம்மிக்கிட்ட மறந்துட்டோன்னு நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க 47ஓட மம்மி. அப்போ வாயின் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் போகணும் தனியாக, அதுக்கப்புறம்தான் என்னையா அவங்க எல்லாரையும் என்னோட அக்காவும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. ரீசன், என்னோட சொந்தக்காரவங்க எங்கள் கிராமத்தில் இருக்காங்க, நீங்கள் ராயல் ஃபேமிலியே சேர்ந்தவங்க, தேவையில்லாமல் அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போய் பிரச்சனையானால் என்ன பண்ணுறது, அதனால தான் கோவிலில் இருக்க புரோகிதரை பார்த்து பேசிவிட்டு அடுத்த வாரம் போல் நம்மெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. இன்னும் 2 days வந்துடுவாங்க, பாட்டிமா வர்றதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு கிங் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை பேபி, சின்ன பொண்ணுங்க நைட்டு தனியாக போகிறாங்களேன்னு எங்களுக்கு ஒரு பயம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஊருக்குள்ளே போக மாட்டோம், ஊருக்கு சைடில் இருக்க கோயிலுக்கு போகிற பாதையில் தான் போகணும், ஸோ பிரச்சனையெல்லாம் கிடையாது, போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க வாயின். ஆனால் பாட்டிமா வாயின் கன்சீவாக இருக்குது தெரிஞ்சதும் தன்னோட ரூம்குள்ளே போய் பொருட்களையெல்லாம் போட்டு உடச்சதை டோர்வே வழியாக டோர் கீஹோல் வழியாக நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களா மினியும் சோனுவும். ஸோ பாட்டிமா பர்டிகுலராக 1 month பௌர்ணமி வரும்போது எங்கே போகிறாங்கங்கிறத செக் பண்ணணுங்கிறதுக்காக தான்
பாட்டிமாவை செக் பண்ண கிளம்புறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது ஒயினை தவிர. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா ரொம்ப குஷியாக இப்போ தன்னோட பிளாக் காடை வேண்டிக்கிறதுக்காக, யாக வளர்த்து பிளாக் காட்கிட்ட சில விஷயங்களை கேட்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவோட காரை வேகமாக போய் கேட்ச் பண்ணிட்டாங்க மினியும் சோனுவும். இப்போ பாட்டிமாவோட காரை முன்னாடி விட்டு கிட்டத்தட்ட 100 மீட்டர் தள்ளி தங்களோட ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா கரெக்டாக எங்கே டிரைவரை நிறுத்த சொல்லுவாங்களோ அந்த இடத்துல இறங்கிக்கிட்டு பாட்டிமா டிரைவரை அமுச்சு விட்டுட்டாங்க. டிரைவர் கார் போய் மறையிற வரையும் அப்படியே நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மினியும் சோனுவும் அந்த இடத்த பார்த்துட்டு பயப்படுறாங்க. அட கடவுளே, என்னடி இது, நம்மளோட பேலஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹாரபிளான இடமா? ஐயோ, பார்க்குறதுக்கே எல்லாம் ஹாரராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. அப்போ மினி, கண்டிப்பாக இந்த கிழவி ஏதோ தில்முழு வேலை பார்க்குறா, இவளுக்கு பேர் கிரேட் குயினா, பயப்படக்கூடாது. இந்த கிழவியை இவ்வளோ தைரியமாக ஒத்தையாக உள்ளே போகும்போது நம்ம 2 பேருக்கும் என்ன தைரியமாக வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் டைட்டாக தங்களோட ஹேண்ட்ஸை கோர்த்து பிடிச்சிக்கிட்டு பாட்டிமாவுக்கு தெரியாமல் மறைஞ்சு பாட்டிமா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 hour நடந்து போனதுக்கப்புறமா பாட்டிமா எப்போதும் வரக்கூடிய அந்த ஹட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டாங்க. மினிக்கும் சோனுக்கும் பயங்கரமான ஷாக். அட கடவுளே, என்னடி இது, பூத்து பங்களா? ஐயோ, நிலவு ஒளியில் இந்த பூத்து பங்களாவை பார்க்கும்போது உயிரே போகணும் இருக்கே. ஐயோ, கோயிலுக்கு போகிறேன், யாத்திரைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஐயோ மாதத்துக்கு 2 முறை இங்கே தான் வந்துட்டு போகிறாளா சுனியக்காரி. ஒயின் சொன்னாலே பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படின்னு 80% தாண்டி நான் அதை நம்பினேன். இப்போ 200% நம்புகிறேன். ஐயோ, இந்த கிளவி தான் ஒயினோட எல்டர் சிஸ்டராக இருப்பாளோன்னு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க சோனு. அப்போ மினி சொல்கிறாங்க, ஏய் 300 வருஷம் ஆயிடுச்சுடி ஒயினோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நடந்து. இப்போ ப்ரெசண்ட்லேயே ஒரு 70-80 வயசு கிளவி மாதிரில இருக்கா. 300 வயசு ஆகுது அப்படின்னா எலும்பும் தோளும் தானே இருக்கும். இப்படி சாமிங்காக தெரிய முடியாதே. ஒன்றும் புரியல. வா வா, பயமாக இருக்குது, கத்தி தொலைஞ்சிடாத, பிடிச்சிருவா நம்மளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி சோனு 2 பேரும் பாட்டிமா கூட அமைதியாக நடந்து அப்படியே போகிறாங்க. பாட்டிமா சாதாரணமான ஆளா, தன்னோட நேம் மோனான்னு தான் எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரேரான பீப்புள்ஸ்க்கு தான் பாட்டியோட நேம் யோமின்னு தெரியும். பாட்டிமா யோமின்ங்கிற நேமை தன்னோட காடோட நேம்னு சொல்லிட்டு மோனானுங்கிற நேமை கூப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் பாட்டிமாவோட ரியல் நேம் என்ன அப்படிங்கிறது மோனாவா யாமியான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நேம்லேயே பயங்கர டிஸ் வச்சுருக்க பாட்டிமா அமைதியாக போவாங்களா, பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் யாரும் இருக்காங்களானுங்கிற செக்கிங்லேயே தான் போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவோட கழுகு பார்வையை மீறி மினியும் சோனுவும் அப்படியே முட்டி போட்டுண்டு தவழ்ந்து தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயமாக இருக்குது. இப்போ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா ஹட் ஹவுஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எப்போதும் போல் தன்னோட ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அந்த ரூம்க்கு டோர் எதுவும் கிடையாது. ஸோ மினியும் சோனுவும் அழகாக பாட்டிமா பின்னாடியே போய் எந்த ரூம்குள்ளே போனாங்களோ அந்த ரூம்கிட்ட சைடில் நின்று பார்க்குறாங்க. பாட்டிமா தான் கொண்டு வந்திருக்க ஸ்டஃபிங்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்காங்க. அட கடவுளே, என்னடி இப்படி மெஸ்ஸியாக இருக்குது இந்த ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ரூம் மெஸ்ஸியாக இருந்தால் இருந்துட்டு போகிறது, என்னமோ பண்ணுறாவ, நோட்டீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் இப்போ தன்னோட ரூமில் டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 47க்கு சரியாக தூக்கம் வரலை. ஸோ தங்களோட ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டடி ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டடி ரூமாக இருக்கக்கூடிய ரூம் தான் ஒரு காலத்தில் ஒயினோட பெட்ரூமாக இருந்திருக்கும். அந்த பேலஸ்லேயே ரொம்ப பெரிய ஒரு ரூம்னா அது ஒயினோட பெட்ரூம் தான். ஏன்னா 7 மெம்பர்ஸ் கூட ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் இல்லையா, அதனால பெரிய ரூமாக இந்த ஸ்டடி ரூம் தான் அந்த டைமில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 300 வருஷத்தில் ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய 47 ரூம் தான் பிக் ரூம். பாஸ்ட்டில் ஒயினோட ரூமாக இருந்த பெட்ரூம் இப்போ ஸ்டடி ரூமாக இருக்குது. ஏகப்பட்ட ரேக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது உள்ள. ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு 47 மெம்பர்ஸும் அழகாக ஃப்ளோரில் உட்காந்து தங்களோட மிடில் ஹைட் டீப்பாயில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த டைமில் பலமான ஒரு காற்று, ஏனே தெரியல பலமான காற்றடிக்குது. விண்டோஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் வழியாக ரூம்குள்ளேயுமே அந்த காற்றை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக் அப்போ எழுந்து, என்னது இது இப்படி காற்றடிக்குது, இதை போய் நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விண்டோஸை லாக் பண்ணலான்னு விண்டோ கிட்டே போகிறாங்க. அந்த டைமில் டீபாய்க்கு மேலே தொங்கிக்கிட்டு இருந்த அந்த சாண்டியர் அப்படியே அசைஞ்சு டம்முன்னு கீழே விழுகுது. உயிரே போயிடுச்சு OT7 மெம்பர்ஸ்க்கும். டீபாயுமே கிளாஸில் ஆனதா, சாண்டியரும் கிளாஸில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்ததும் அப்படியே நகர்ந்து போய்கிட்டாங்க. அத்தனை பேரோட லெக்ஸ்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் லைட்டாக சின்ன சின்ன கீரல்கள் விழுந்திருக்கு. ஏன்னா கிளாஸ் பீசஸ் உடஞ்சிருக்கு. ஓயோ கடவுளே, என்னது இது, இந்த நைட் டைமில் ஃபைல் பார்க்கணுன்னு நினச்சது பெரிய தப்பு, அப்பா நல்லா கீறி விட்டுருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆரமும் சுகாவும் அப்படியே எழுந்து நின்று அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டே ஷோ கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த காற்றோட வீரியம் கொஞ்சமாக குறையுது. ஜங்குக் வேக வேகமாக எல்லா விண்டோஸையும் லாக் பண்ணிவிட்டு, அட கடவுளே, கிட்டத்தட்ட 400 இயர்ஸாக இந்த சாண்டியர் இங்கே தொங்குறதா சொல்லுவாங்க. நம்மளோட மம்மியும் டேடியும் ஒருவேளை கயிறு வச்சு கட்டினதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹூக்கில் தொங்க விட்டதுனால ஹூக் எதுவும் தேஞ்சு போய் கீழே விழுந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு எந்த காயமும் இல்லை. ஏன்னா தள்ளி விண்டோஸை க்ளோஸ் பண்ணணும்னு போயிருப்பாங்களா, அதனால் ஜங்குக் மட்டும் காயங்கள் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் சொல்கிறாங்க, நகர்ந்து போங்கங்கிட்டு, நான் மெய்ட்ஸை கூப்பிட்டு இதை க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கிட்ட அந்த சாண்டியர் எப்படி விழுந்திருக்குன்னு நோட்டீஸ் பண்ணும்போது ஒரு டைரி மாதிரி கோல்டு கலர் புக்கை நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜங்குக். என்னது இது, சாண்டியரோட ஃப்ரண்ட் போஸ்ட்லேருந்து இப்படி ஒரு புக் மாதிரி வந்திருக்கு, கோல்டு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஃபிங்கர்ஸை அப்படியே அந்த கிளாஸ் பீசஸை தள்ளி வச்சுட்டு அப்படியே அந்த புக் எடுத்து 2 உதறாங்க. அந்த டைமில் அப்போ ஒயினுக்கு வியர் பண்ணி விட்டுருந்த, ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் ஒயினுக்கு வியர் பண்ணி விட்டுருந்த தாலி மெட்டி அந்த தங்க கொலுசு எல்லாம் அந்த புக்கில் இருந்து கீழே விழுகுது. ஒன்றுமே புரியலை 7 மெம்பர்ஸ்க்கும். நல்ல ஒரு பிரைட்டான லைட்டிங் இருக்கிற ரூமில் தான் இருந்திருப்பாங்களா. அந்த தாலியை பார்த்ததும் OT7 மெம்பர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு ஹாரபிளான விஷயங்கள் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது. ஏன்னா எப்போ ஒயின் இது கிடையாது, யாமி ஒயினை போட்டு தள்ளிட்டு யாமி ஒயினோட இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஜெமின் ஒயினோட நெக்கில் வியர் பண்ணியிருந்த ஒயின் மாதிரி யாமி ஒயினோட தாலியை வியர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, அதை தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு அப்படி பிடுங்கியிருப்பாங்க. டோஸ் ஃபிங்கர்ஸில் இருக்க மெட்டியையும் ஆசையாக ஒயினுக்காகவே வாங்கிட்டு வந்த அந்த தங்க கொலுசையும் கழட்டி எடுத்துக்கிட்டு தான் அரண்மனைக்குள்ளே இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒயினோட நினைவாக தங்களோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு அந்த கோல்டன் புக்கில் எழுதி தங்களுக்கு நினைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே இந்த 3 பொருளையும் தாலி மெட்டி அந்த கொலுசு 3யுமே அந்த புக்குக்குள்ளேயே வச்சு சாண்டியருக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பொருளையும் பார்த்ததும் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒயின் கூடையும் தன்னோட மம்மி டாடி கூடையும் வாழ்ந்த நாட்கள் வந்து போகுது OT7 மைண்டுக்குள்ளே. அப்படியே உட்காந்துட்டாங்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் இப்போ அந்த டைரி இருக்குது. அப்பா தலை வலிக்குது, அப்பா என்னது இது, ஒயின் அப்பா மம்மி டாடின்னு வேறு யாரோ எனக்கு நினைவுக்கு தோணுனாங்க. ஒயின் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனான் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில், என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான், மற்ற 6 மெம்பர்ஸும் ஷார்ப் ஆகுறாங்க. ஏன்னா ஜங்குக் எதை ஃபீல் பண்ணாங்களோ அதே தான் மற்ற 6 மெம்பர்ஸும் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கிடுகிடுன்னு தன்னோட கையில் காலையெல்லாம் குத்திருக்க லைட்டாக க்ராச் பண்ணியிருக்க அந்த கிளாஸ் பீசஸை தட்டி விட்டுட்டே கிடுகிடுன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த கோல்டன் டைரியை பிடுங்குறாங்க ஏய் அப்பா எதுக்குடா அப்படி பிடுங்குற அப்படின்னு ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டைரியோட ஃப்ரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் மை டியர் ஒயின், மை ராயல் பிரின்சஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. உயிரே போகணும் இருக்குது டேங்க்கு. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜை ஒரு காலத்தில் டேங் தான் எழுதியிருப்பாங்க. டேங் அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கே அதர் ஹேண்ட் பாட்டிமா தன்னோட பிளாக் காடுக்கிட்ட யாகத்தை வளர்த்து தன்னோட
குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பிளாக் காட் கிட்ட தன்னோட குறைய சொல்லி தனக்கு தேவையான சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சோனுவும் மினியும் பாட்டிமாவுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ் பூஜைக்கு அப்புறம் பாட்டிமா தன்னோட தம் ஃபிங்கரை கட் பண்ணி ஒரு 3 சொட்டு ரத்தத்தை அந்த யாக குண்டத்தில் விடுறாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே பிளாக் காட் அப்படியே எழுந்து நிற்குது. பயமாக இருக்குது மினிக்கும் சோனுக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கே ஒரு அருவருப்பான உருவத்தில் இருக்குது. ஏன்னா அது கடவுள் கிடையாது, அது ஒரு பிசாசு. பாட்டிமாவை பொறுத்தளவு அது பிளாக் காட். ஏன்னா ஏகப்பட்ட மந்திர தந்திரங்கள் கற்றுக்கிட்டவங்க பாட்டிமா. அப்படி இருக்கும்போது பாட்டிமா என்ன கடவுளையாக வழிபடுவாங்க? சாத்தானை தான் வழிபடுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு 4 ஃபீட் ஹைட்டுக்கு, உடம்பு முழுக்க இரத்தத்தோட, உருண்டையான பெரிய கண்களோட, ஃபிங்கர்ஸில் இருக்க நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவும், பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு கோரமான உருவத்தோடு அது நின்றுக்கிட்டுருக்கு. ஹெட்டில் ஒரு முடி கூட கிடையாது. அப்படியே பால்டிங் ஆகி போனது மாதிரி அப்படியே வலுவலுன்னு இருக்குது மண்டை பார்க்குறதுக்கு. அப்படியே தன்னோட லிட்டில் நோஸில் வழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு வலுவெழுப்பான லிக்யூடை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு தொடச்சிக்கிட்டே, எதுக்காக வர சொன்ன அப்படின்னு கேட்குது. டக்குன்னு பாட்டிமா சைடில் இருந்த ஒரு கோழி எடுத்து அப்படியே உயிரோட அந்த நெருப்புக்குள்ளே போடுறாங்க. டக்குன்னு அந்த கோழியை கேட்ச் பண்ணிடுச்சு அந்த பிளாக் காட். அந்த பிளாக் காட் கோழியை பிடிச்சி அப்படியே அந்த கோழியோட ஹெட்டை தன்னோட டீத்தை வச்சு கடிச்சு இழுக்குது. டீத் முழுக்க ஷார்ப்பாக இருக்குது. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா, நான் நரபலி கொடுக்க இருக்கிற அந்த ஒயின் பொண்ணு வேர்ஜின் கிடையாது. அவ கன்சீவ் ஆயிட்டா. என்ன பண்ணுறது? நான் நரபலி ஒரு கன்னி பொண்ணை கொடுத்தா தானே இளமை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முன் ஜென்மத்தில் எனக்கு தங்கச்சியாக பிறந்தவளும் என் தங்கச்சி கணவர்களும் எகெயின் பிறந்து என் கண்ணு முன்னாடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அவங்க பிரிஞ்சே இருப்பாங்க. 4 வருஷம் கழிச்சு என் தங்கச்சியை நரபலி கொடுத்துப்பட்டு என் தங்கச்சி மாதிரி போய் என்னோட இளமையை வர வச்சுக்கிட்டு நான் வாழலான்னு நினச்சேன். எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ என் தங்கச்சி வேர்ஜின் கிடையாதுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பிளாக் காடை பார்த்து கேட்குறாங்க. பாட்டிமா கேட்டதும் அந்த பிளாக் காட் அந்த கோழியோட காலை அப்படியே கடிச்சு பிக்குது. அந்த கோழியோட லெக்ஸை அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே, இங்கே பாரு, உன்னை பொறுத்தளவு இளமை வேணும் அப்படின்னா ஒன்று வேர்ஜின் பொண்ணாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பொன் குழந்தையாக இருக்கணும். ஒரு கன்னி பொண்ணை கொடுக்க முடியலைன்னா 5 வயசு குழந்தைய எனக்காக பிடிச்சு கொடு. இந்த நெருப்புக்குள்ளே தூக்கி போடு அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் என்ன, நீ கேட்குற இளமையை ஓரி வழங்கிடுவேன் உனக்கு நான் அப்படின்னு சிரிக்குது அந்த பிளாக் காட். பயமாக இருக்குது மினிக்கும் சோனுக்கும். ஐயோ சோனியாகாரி, ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பதறி போயிட்டாங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் பதறி போயிட்டேன். 20 நாளாக தூக்கம் இல்லை. எப்போ உங்களை பார்த்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுனே இருந்தேன். வைனுக்கு பொன் குழந்தை பிறந்தது எனக்கு ரொம்ப சுலபம். குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து நரபலி கொடுத்துப்புட்டு அவங்க மம்மியையும் உனக்கு நரபலி கொடுத்துப்புட்டு ஜாலியாக என்னோட இளமையை வாங்கிக்கிட்டு என் தங்கச்சி புருஷங்க கூட நான் தான் வைன்னு சொல்லி ஏமாற்றி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி சிரிக்கிறாங்க பாட்டிமா. அந்த பிளாக் டெவில் எகெயின் பாட்டிமாவை பார்த்து முறைக்குது. மறைக்காதா இந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு கோழியை தூக்கி நெருப்புக்குள்ளே போடுறாங்க. அந்த டெவில் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, 3 சொட்டு ரத்தம் 2 கோழி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த யாகத்து குண்டத்துக்குள்ளேயே போய் மறைஞ்சு போயிடுச்சு. வெறும் நெருப்பு தான் இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு சோனுவுக்கும் மினிக்கும் பாட்டிமா இந்த வேலையை பார்க்க தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் அந்த நெருப்பு மெதுவாக அணையுது. பாட்டிமா அந்த நெருப்போட
சாம்பல் சூடாக இருக்கும்போதே வேக வேகமாக தன்னோட ஹேண்ட்ஸால் அந்த சாம்பலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுருந்த ஒரு கூஜாவில் இருக்க வாட்டரை அந்த சாம்பலில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தன்னோட பாடி ஹேண்ட்ஸ் லெக்ஸ்னு ஃபுல்லாக அதை ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பெட்டில் ஏறி படுத்துட்டாங்க. இந்த பேக் தான் பாட்டிமாவுக்கு ஏஜ் ரொம்ப ஆக விடாமல் முடிஞ்ச அளவுக்கு இளமையாக இருக்கிறதுக்காக பாட்டிமா ரெடி பண்ணிக்கிற ரெமிடி. ஸோ அழகாக பேக் போட்டுக்கிட்டு 2 இரவும் 1 பகலும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பெட்டில் படுத்துட்டாங்க. சோனுவும் மினியும் 1 செகண்ட் கூட அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலை. பாட்டிமா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து மினியும் சோனுவும் அந்த ரூமோட கார்னரில் தான் பாட்டிமாவுக்கு தெரியாமல் போய் உட்காந்துருப்பாங்களா. மெல்ல எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து வேக வேகமாக அந்த இடத்த விட்டே வெளியில் போய் காட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சோனுவுக்கும் மினிக்கும் பதட்டம் தாங்க முடியலை. தங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு வேக வேகமாக தங்களோட ஸ்கூட்டி பார்க் பண்ணுற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 மெம்பர்ஸும் தங்களோட புனர்ஜென்மத்தில் தங்களுக்காகவே எழுதி வச்சுட்டு போன அந்த கோல்டன் புக்கில் இருக்க அத்தனை பேஜஸையும் படித்து முடிச்சுட்டு அப்படியே பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எகெயின் நம்ம ஒயினுக்காகவே பிறந்து வளர்ந்துருக்கோம். நம்ம கடவுள் புண்ணியத்தில் ஒயின் இங்கே வந்து நம்மளையே மேரேஜ் பண்ணிட்டா. ஒரு நாளும் நம்ம ஒயினை இதுக்கப்புறம் தனியாக விடக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் நம்ம ஒயின் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் யாமியை பற்றின அத்தனை விஷயங்களும் இப்போ 47க்கு தெரிஞ்சாலும் இந்த கிழவி தான் ஒயினோட ட்வின் சிஸ்டரான யாமின்னு தெரியாது 7 மெம்பர்ஸ்க்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.